Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 796 பார்ட் 1. ஓபன் பண்ணா அட்டநடு ராத்திரி ஊர்ல இருக்க மக்கள்லாம் அப்படியே பொறுமையா பொடிநட போட்டு அந்த ஊர்ல இருக்க ஆலயத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா கருகருன்னு கூடைய வச்சுக்கிட்டு ஒரு உருவம் ஒண்ணு நின்றுட்டு இருக்குது. அது கிட்ட போன உடனே அது ஒரு கேள்வி கேட்கும், போறியா இல்ல உன்னோட லைஃப தரியா? இப்படி கேள்வி கேட்டோன்னே லைஃப தரேம்மா, நீ அவங்க கிட்ட இருந்து லைஃப ஒரு உருண்டை பால் மாதிரி எடுத்து கூடைகளை போட்டுக்கும். இப்படி அடுத்தடுத்து கியூ கட்டி வந்து நிப்பாங்க. அவங்க எல்லாரும் லைஃப்னு சொல்லி லைஃப தான் கொடுப்பாங்க. போறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் சிரிச்சுக்கிட்டே கலெக்ட் பண்ணி கூடையவே நிறைச்சிரும். அப்படியே கட் பண்ணா கேரட், நமி, சாப்பரு, சஞ்சீப், புட்டிங்கு இவங்கள மாதிரி ஏகப்பட்ட ஜெராக்ஸ் காட்டுக்கத்து கத்திட்டு இருந்தவொடனே லூஃபி என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டைய போட்டு பின்னு பிச்சு தள்ளிட்டு இருப்பான். என்னடானா அவன் புடிச்சு கொண்டு வந்து போட்டவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே மல்டிப்ளை ஆகி வாழுன்னு அனிமல்ஸ் மாதிரியே கத்திட்டு இருக்காங்க. இதுல உண்மை யாரு பொய்யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. மொத்தத்துல உண்மை இருக்கானே தெரியலையே. ஒவ்வொருத்தரையா தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப அதுல இருந்த ஒரு நமியோட உருவாண்டே நாய காட்டா ஊத்து விடுறான்னு காட்டுக்கத்து கத்தும். அவனுக்கு என்ன பயங்கரமா ஷாக் ஆயிரும். ஏன்னா மத்தவங்க யாருமே பேசல, ஆனா இது ஹியூமன் மாதிரியே பேசுது. ஐயோ ஏதோ சரியில்லையேன்னு பதறுவான். ஆக்சுவலா அதுதான் நிஜமான நமி. காட்ட அவுத்து விட்டவனே மண்டையெல்லாம் பொழக்கிற அளவுக்கு பொலன்னு காட்டு காட்டிட்டான். நமி ஆக்சுவலா கஷ்டப்பட்டு லூஃபியை தான் தேடிட்டு இருந்திருக்கா. அந்த கேப்ல தான் நம்ம பையன் அலேக்காவளை கட்டி தூக்கிட்டான். ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரியுது எவ்வளவு பெரிய குளறுபடி நடந்துகிட்டு இருக்குன்னு. இதுங்கெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருந்தவனே ரியல் இதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த டைம் சஞ்சய் மட்டும் இல்ல, சஞ்சய் மாதிரி உருவம் வச்சிருக்கா அது கூட அவன மாதிரியே தான் ரியாக்ட் பண்ணுது. கடைசியில நமி கையால கொட்டு வாங்கிட்டு போய் விழுவான். இப்ப என்னன்னா அந்த பலாப்பழ மண்டையன் இங்கதான் பல மணி நேரமா இருக்கான். சொல்ல போனா இந்த தீவுல தான் அவன் பல வருஷமா இருக்கான் போல. இவனுக்கு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிரு, இல்லன்னா வாய்க்குள்ள குச்ச விட்டு கிண்டி விடுவேன்னு காட்டு கத்துவாங்களா. ஆனா அவன் இல்ல எனக்கு தெரியாதுன்னு எதையோ சமாளிக்கிற மாதிரியே தெரியும். அப்ப லூஃபி நமிக்கு என்னாச்சுன்னு விசாரிப்பான். அதான் லூஃபி மாதிரியே கூடவே இருந்து திடீர்னு ஒருத்தி வந்து அட்டாக் பண்ணாலே நார்மல் சைஸ்ல தான் இருந்தா, ஆனா சடனா பெரிய சைஸுக்கு மாறிட்டா. ஆக்சுவலா சம்பவம் என்னாச்சுன்னா நம்ம நமிய பிடிச்ச அந்த சூனியக்காரி லாக் பண்ணால, அவ பேரு ப்ரூலி. அவ என்ன பண்ணிட்டா, எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கதை பார்த்துட்டு பொறாமப்பட்டு அந்த மூஞ்செல்லாம் சதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. ஏன்னா அவன் மூஞ்ச பார்த்தீங்கன்னா அது மூஞ்சு மாதிரி இருக்காது, அது வேற விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஸ்கார் ஒண்ணு போயிருக்குது, அது ரொம்ப அசிங்கமா இருக்குதாமா. அதனால நான் உங்க மூஞ்சிலையும் ஸ்கிராட்ச் போட போறேன்னு சொல்லி நம்ம நமியோட மூஞ்சில அவ ஷார்ப்பான நகத்தை வச்சு அப்படியே கூடி கிழிக்க போவா. நமி வேண்டாம் அவளை தட்டி விட பாப்பாளா. ஏய் இல்லைங்க, ஆடாம அசையாம இருந்தீங்கன்னா நார்மலா கோடு விழும், இல்லன்னா மொத்தமா மூஞ்சே டேமேஜ் ஆயிரும். அதனால பேசாம இருந்து மிரட்டுவா. அவ லூஃபி எங்க போனான்னு கேட்பாளா. எனக்கு என்ன தெரியும், காட்டுக்குள்ள எங்கேயாச்சும் சுத்திட்டு திரிவான் லூசு பையன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்புறான். அந்த கேப்ல நம்ம நமி அவளோட கிளைமேட் பாட்டன் வெப்பன் எடுத்து அப்படியே ஓபன் பண்ணி விடுவா. அது அந்த சூனியக்காரியோட வயிற்றிலேயே சத்துன்னு ஒரு அடி அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போவா. சொல்ல போனா இது சரியான அடிதான். நல்ல வேலை இந்த வெப்பன் இருந்துச்சு, இல்லன்னா டன் டனகனகாதான். உசோப்புக்கு தேங்க்யூ சொல்லுவா. ஏன்னா அவன் மட்டும் இதை செஞ்சு கொடுக்கல. மூஞ்ச பதம் பார்த்திருப்பான். அவளே பயங்கரமான மோசமான கேவலமான கொடூரமானவே. அவளை போய் இப்படி அடிச்சா விடுவாளா? கொய்யால அவங்கள விட மாட்டேன்னு சொல்லி சும்மா பிச்சுக்கிட்டு வருவா. கேரட்டுக்கு கடுப்பாயிரும். இன்னைக்கு அவ சோழிய முடிச்சிடறேன்னு பாஞ்சு அடிக்க போவாளா. அவ வரத பார்த்த உடனே, வாமா கியூட்டி உனக்காண்டியே ஸ்பெஷலா ஒண்ணு வச்சிருக்கேன்னு அப்படியே ஒரு மிரர் ஒன்னு கிரியேட் பண்ணுவா. ஓங்கி அதுல நங்குன்னு ஒரு குத்து ஒண்ணு ஆகாது. நீ குத்திட்ட, இப்ப என்னோட டர்ன்னு சொல்லி ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவா. அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து கேரட்டோட கையே திருப்பி வந்து அவ மூஞ்சில ஒரே குத்து. எப்படி ஒரு அடி அவ எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி கேரட்டோட பஞ்சு அதுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் தான் அவ மேட்ரைய சொல்லுவா. இவ மிரர் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கா. அப்படின்னா இவ ஒரு மிரர் ஹியூமன். இவளால எதை வேணாலும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இப்ப இந்த கண்ணாடியில நீங்க லைட் அடிச்சீங்கன்னா அந்த லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி இவங்க பஞ்ச வச்சாங்கன்னா அந்த பஞ்சாது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம லூஃபியை குழப்பி விட்டுருக்கா போல. மறுபடியும் இந்த கேரட் லூசு விடுறதா இல்ல, அது கண்ணாடி தானே மொத்தமா நொறுக்கிறேன்னு சொல்லி பாஞ்சு அடிக்க போவாளா. சில்லி ரேபிட் லூசு மாதிரி வந்து மாட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி உடச்சுக்கன்னு நீட்டுவாளா. ஓங்கி அதை பஞ்சு வைப்பா. அது என்னடானா தண்ணி மாதிரி கொலகொலன்னு ஆகி அது அவளை மிரர் வேர்ல்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடும். நமியும் சாப்பரும் பீதியில உறைஞ்சிருவாங்க. என்ன காணாம போயிட்டான்னு. அவளை என்ன பண்ண சொல்லுன்னு கத்திட்டு இருக்கும்போது கண்ணாடிக்குள்ள இருந்து அவ கை வெளியில வரக்காக அந்த குத்து குத்திட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவ அந்த மிரர் வேர்ல்டுக்குள்ள நல்லா மாட்டிட்டான்னு. ஒழுங்கா அவளை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னா முடியாது, நான் அவளை உள்ளுக்குள்ளேயே வச்சு மூட போறேன்னு அவ நமி சாப்பரு காப்பாத்துங்கன்னு கதறி அழுக அப்படியே கம்ப்ளீட்டா அந்த மிரரை க்ளோஸ் பண்ணிடுவா. இப்ப நம்ம ஆளுகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே பே அடிச்ச மாதிரி நிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவ இன்னொரு மேட்டர் சொல்லுவா. இவங்க இங்கதான் வரப்போறாங்கன்னு சொல்லி பிக் மாமுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சாமா. யாருமே உங்களை நோட்டீஸ் பண்ணாம இவ்வளவு தூரத்துக்கு விடுவாங்களா முட்டாள்
ஆளுகளா தேவையில்லாம வந்து மாட்டிட்டீங்க, உங்க கதை இதோட முடிய போகுதுன்னு சொல்லும் போது அந்த இடமே இருட்டாயி அவளே பேய் மாதிரி இருப்பா. இதுல சுத்தி இருக்க மரங்கள்லாம் வேற இழிச்சா மேனிக்கு வந்து நிக்கும். இவங்க வந்ததே பிக் மாம் இவங்களை காலி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருப்பான். அதை ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பாங்க. இவன் மட்டும் இல்ல, அங்க இருக்க மரங்கள் செடிகள் அது இதுன்னு எல்லாத்துக்குமே ஆர்டர் போட்டு இங்க அனுப்பி வச்சது அவ தான். இவங்களோட வேலை ஒண்ணு இவங்களை காலி பண்ணும், இல்லன்னா சஞ்சியை பார்க்க விடக்கூடாது. பிக் மாமை எதிர்த்தீங்கல்ல, அதுக்காக நீங்க கவலைப்பட போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா மேட்டரும் தெரியும்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுவா. சுத்தி எல்லாமே பேத்தனவா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தவனே இவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா பீதி ஆயிரும். இப்ப மட்டும் சோரோ இங்க இருந்திருந்தான்னா நிலைமையே வேற. மரம் எல்லாத்தையுமே அப்படியே துண்டு துண்டா வெட்டி அப்படியே ஓரமா குமிச்சு போட்டு கூட்டே வச்சு தின்றுவான். 2 கத்துக்குட்டிங்க மாட்டிக்கிச்சிங்கன்னு ஓவரா அதை வச்சு விளையாண்டு தள்ளிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இவங்க வர்றது போறது வந்தது பிளான் பண்ணது பண்ணாததுன்னு A to Z எல்லா விஷயமும் பிக் மாமுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க வசமா வந்து மாட்டிட்டீங்க, இனிமேட்டெல்லாம் உங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு வில்லத்தனமா அவ சிரிப்பா. சரி, இதுக்கப்புறம் நம்ம இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு லூஃபி கிட்ட எப்படி வந்தா, கேரட்டை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.